பாருங்க, அப்போஸ்தலர் 19:19-20 நீங்க வாசிங்களேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19-20 மாய வித்தைக்காரங்க எல்லாரும் அவங்களோட புஸ்தகங்களை கொண்டு வந்து எரித்து போடுறாங்க. கிட்டத்தட்ட 50,000 வெள்ளிக்காசுக்கு அது வர்த்தான ஒரு புத்தகங்கள், அது எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க. ஏன் எரிக்கிறாங்கன்னா, இயேசு ஒருவர் தான் தெய்வம், அவர் தான் எங்களுக்காக மரித்தார், உயிரோடு கூட எழும்பினார், மீண்டும் வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை அவர்கள் அறிந்தபடியினால அவங்க எல்லாவற்றையும் எரித்து அவர்கள் மனம் திரும்புறாங்க. அப்போஸ்தலர் 19:19-20 வசனத்தை வாசிங்க. மாய வித்தைக்காரர் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகள் கிரயத்தை தொகை பார்த்து அவங்க எல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தாங்கன்னா 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கவனிங்க, ஆண்டுடைய வசனம் வளருதுன்னா பேய் ஓடுது, பிசாசு ஓடுது, சுகம் அடையுது, இதெல்லாம் ஓகே. ஆனா எதன் மூலமா நமக்கு தெரியும்னா, ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. இது வேண்டாம், இது கர்த்தருக்கு பிரியமில்லை, இதை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் மனம் திரும்பி ஓடி வருவாங்க. ஒருத்தர் வைன் ஷாப்ல வேலை பண்ணி கொண்டு இருந்தார். அவர் ஒரு ஜெப கூட்டத்துக்கு வந்து கர்த்தர் அவரை தொட்டார், ரட்சிக்க செய்தார். அவர் தான் அந்த வைன் ஷாப்ல மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தார். அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? மறுநாளே போய் நான் இந்த வேலைக்கு வரமாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு வைன் ஷாப்பை விட்டு வெளியே வந்துட்டார். சில பேர் சொல்லுவாங்க, வைன் ஷாப் தானே, நான் என்னுடைய வேலை, நான் குடிக்க மாட்டேன், அது என்னுடைய வேலை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நபர் அதை சொல்லவே இல்லை. கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டேன், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேலை, இதனால வருகிற ஊதியமும் எனக்கு வேணாம்னு சொல்லி மறுநாளே போய் அவர் இந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க மனம் திரும்பின்றது எப்படி தெரியுமா? கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நீங்கள் முற்றிலும் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது அதுதான் மனம் திரும்புதல். ரிப்பன்டன்ஸ் இல்லாமல் ரிவைவல் இல்லை, மனம் திரும்புதல் இல்லாமல் எழுப்புதல் கிடையவே கிடையாது. என்ன ஆடினாலும் என்ன பாடினாலும் குதித்தாலும் எனக்குள் மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னா நல்ல கவனிங்க, அந்த இடத்துல எழுப்புதல் வராது. இந்த வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், வசன வெளிப்பாடு வந்த உடனே ஜனங்கள் மாற ஆரம்பிச்சாங்க. ஜனங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாறுதல் உண்டாயிருந்தது. இதுவரைக்கும் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலெல்லாம் உன்னை ஒரு சண்டைக்காரிய மாதிரி பார்ப்பாங்க. ஆனா இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் மூலமாக உங்க வீட்டில், உங்க தெருவில், உங்க பட்டணத்துல ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். கையை மேல ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒரு அம்மா தெரியும், ரேஷன் கடையில். அந்த அம்மா பேர் ஆண்டாள் அம்மான்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா எங்க நின்னாலும் ரொம்ப சண்டை வரும், எல்லாரும் சண்டை போடுவாங்க, எல்லாரையும் சண்டை போட்டு விட்டு இந்த அம்மா போயிடும். அந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவி உள்ள இருந்தது. இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டுச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த அம்மா நிறைய ஜெப கூட்டத்தை நடத்தி நிறைய பேர் இந்த அம்மாவை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மனம் திரும்புதலுக்கு ஒரு வல்லமை உண்டு. நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற மாற்றத்தை அநேகர் கண்டு இயேசு அண்டையில வருவாங்க. கையோட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமே. உங்க உற்றார் உறவினர்களுக்கு போய் நீங்க இயேசு அண்டையில வாங்க இதான் சொல்ல தேவையில்லை. உனக்குள்ள இருக்கிற மாற்றத்தை பார்த்தாலே அவர்கள் மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, வசன வெளிப்பாடு நமக்கு மனம் திரும்புதலை கொண்டு வரும். வசன வெளிப்பாடு சாத்தானை ஜெயிக்கும்படியா கிரியை செய்யும். வசன வெளிப்பாடு எதெல்லாம் ஜீவன் இல்லாம செத்து இருக்கிறதோ அதற்குள்ளாக ஜீவனை கொண்டு வரும். வசன வெளிப்பாடு நிலைத்திருக்கும்படியாய் செய்யும். வசன வெளிப்பாடுகள் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை அதிகமாய் நமக்குள்ளாய் கிரியை செய்யும்.